தேனி ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ஏற்கனவே ஒருத்தர் ஓசின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அவர் ஓசின்னு சொல்லி வீட்டுல உட்காந்துருக்காரு ஏசி காத்துல. ஏசி காத்துலயா? ஏசி போட்டிருப்பாருல, அதை வச்சு சொல்றேன். ஆமா, வீட்டுல உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்காரு. இப்ப இவரும் அடுத்த டைம்ல வாங்குவாரு நினைக்கிறோம். இவர் மக்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க போலதான் தெரியுது இவர் பேசுறதெல்லாம். ஆமா, அந்த சமுதாய கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டு பேசுறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க உங்களுக்கு ஓசியில எல்லாம் பஸ் நாங்க வந்து விட்டுருக்கோம்ல, ஓசியில ரோடெல்லாம் போட்டிருக்கோம்ல. 3 ஆண்டுகளா எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் விஷயத்தையும் ஏறி போறீங்க. வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும். தீப்பெட்டி வாங்கினா கூட ₹1 தீப்பெட்டியே வரி கட்டுறோம் நாங்க. ஆமா, ஆனா இவர் ஏதோ வந்து அவரோட சொந்த காசை போட்டு அந்த தொகுதியை மேம்படுத்துற மாதிரியும், இவங்க எல்லாம் ஆட்சியில இருக்கவங்க எல்லாம் அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போட்டு பண்ற மாதிரியும் அவர் பேசிட்டு இருந்தாரு. ஓசின்னு சொல்லி அலட்சியமா அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவங்க பணத்தை கூட போட வேணாம் ராசா, நமக்கு ஒதுக்குவாங்கல்ல அத கொஞ்சமா பணத்தை, அந்த கொஞ்சமா இல்ல அந்த பணத்தை முறையா நீங்க செலவு பண்ணாலே போதும். இல்ல அதுல கொஞ்சமா தான் அதுக்கு நிதி அந்த திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க, மத்ததெல்லாம் எங்க ஒதுக்குறாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. நீங்க தான் ஓசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறீங்களே தவிர மக்கள் யாரும் வந்து ஓசியில அப்படிங்கறதெல்லாம் பண்ணவே கிடையாது. தேவையில்லாத பேச்சு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஓசி இதெல்லாம் பேசியிருந்தாங்க. கதிரானந்த் திமுக எம்பி வந்து ₹1000 கொடுக்கறதுனால தானே லேடிஸ் எல்லாம் பலபலன்னு இருக்கீங்கன்னு ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாரு. இப்ப அதே வரிசையில இவரும் பேசியிருக்காரு. இனியாவது திமுக திருந்தட்டும், பெண்களை அவமதிக்கிறத தொடர்ச்சியா பண்றாங்க, இனியாவது திருந்தட்டும்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு.